எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு? இந்த மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். அவரும் மாதம் முழுக்க அதே இடத்துல இருக்கிறார். 5ஆம் தேதி புதனும் அப்படியே இப்போது இருக்கின்ற மிதுன ஆட்சி வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு மாறுகிறார். இந்த 3 பெயர்ச்சிகளை தவிர வழக்கம் போல சூரியன் 15ஆம் தேதி 16ஆம் தேதி மாறுவார். இந்த 4 பெயர்ச்சிகளை தவிர வேறு முக்கியமான பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாத நிலைமையில இந்த அமைப்பின் அடிப்படையில் 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன். முயற்சிகள் பலிக்கும். மிகப்பெரிய நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் பாவராகி 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருந்தார்னாலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. ஒரு இளைஞர்களுக்கு இது வரைக்கும் எதில் வெற்றி கிடைக்கணும், இதை சக்ஸஸ் பண்ணணும், அதை சக்ஸஸ் பண்ணணும். இளைஞர்களுக்கு என்ன வந்துட போகுது? படிப்பில் சக்ஸஸ்ஸு, ஒருத்தருக்கு வேலையில் சக்ஸஸ்ஸு, இன்னொருத்தருக்கு காதலில் சக்ஸஸ்ஸு. ஏன்னா குடும்பத்திற்கு, வேலைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த 3இல் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப நீங்கள் என்ன வெற்றியை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த வெற்றி மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைதுங்க. 12ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. குரு சுக்கிரன் 2 பேருமே இப்போது விரைய சனியை பார்க்குறாங்க. சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரியவர்கள் எல்லாருக்குமே இப்போது 6ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால், நீச்ச சுக்கிரன் இங்கே உட்கார்ற காரணத்தினால ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் இது வரைக்கும் பெரிய அளவில் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தது. கடனை கொஞ்சம் அடக்கி வைக்க முடியும். கடனை அடக்கி வைக்கணும்னா உங்களுக்கு என்ன வரணும்? கண்டிப்பாக பணம் வரணும். பணத்தை கொடுத்தா தானே, ஓரளவுக்காவது கொடுத்தா தானே கடன்காரர் சும்மா இருப்பார் இல்லையா? ஆக அந்த அமைப்பில் கடனை அப்படியே ஏதேனும் ஒரு வகையில் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கூடுதல் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே நல்ல விதமாக இருக்குதுங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு மிக அற்புதமான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. 5ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக அடைகிறார். இது ஒரு பெரிய நல்ல விஷயங்க. பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய, பெற்றோராக இருக்கக்கூடிய ஆண் பெண் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கொஞ்சம் விலகும். பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆன பிள்ளையுடைய வாழ்க்கை சரியாகலை, புள்ள இதில் செட்டில் ஆகலை, அல்லது புள்ள தூர இடத்துல இருக்குது வரமாட்டேங்குது, அல்லது இதில் கேட்க மாட்டேங்குது, அதில் கேட்க மாட்டேங்குது. அதுவும் டீனேஜ் பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க பெரிய லொல்லு. என்ன, எல்லாரும் மொபைலை பார்க்குறாங்க, எல்லாரும் சோஷியல் மீடியாவில் மூழ்கி போயிடுறாங்க. படிப்பை பற்றிய கவலைகள் இருக்கும் இல்லையா? இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாகின்ற அமைப்பின் காரணமாக கொஞ்சம் பிள்ளைங்களை பற்றி ஒரு பெருமித உணர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் கண்டிப்பாக இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் உணரப்படலை. அது இருக்கவும் இருக்காது. இன்னும் ஒரு வருஷம் தாண்டி தான் உங்களுக்கு அந்த அமைப்பு வரும். 12ஆம் இடம் இப்போது குரு சுக்கிர தொடர்புகளில் இருப்பதால் தூர இடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதி, விசா கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் போய் அதன் மூலமாக ஒரு மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்காதுங்க. ஒரு 70% கண்டிப்பாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய சுப மாதம் ஆகஸ்ட் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். உண்மையிலே ராசிநாதன் பலவீனமான ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். கண்டிப்பாக, அதாவது நல்லதையும் சொல்லணும், அல்லதையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் உண்மை. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 20-25 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலை அடைவார். அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுக்குமே கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறார். நல்ல வேலையாக பாருங்க, ஒரு கிரகத்தினால பெரிய அளவில் சோதனைகள் வந்துட போகிறதில்ல. மற்ற சுப கிரகங்கள்னு உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய புதனும் சனியும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் 11ஆம் இடம் அதீத நல்ல சக்சஸ்ஃபுல் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமைன்றதுனாலையும் மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆனால் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு விஷயத்துல தடைகளோடு கூடிய வெற்றிகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு
ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு பெண்களால் செலவுகள், பெண்களுக்கு ஆண்களால் செலவுகள், இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான அமைப்பு சுக்கிரனுடைய பலவீனம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்சத்தின் காரணமாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பணம் ஏதாவது வருமா? கண்டிப்பாக வரும். 11ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால சட்டப்பூர்வமான போராட்டங்கள், கொஞ்சம் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே நல்லா கை கொடுக்கக்கூடிய மாதம். இன்னொன்றையும் கண்டிப்பாக சொல்லணும், 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்றார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். வாக்குஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு மாதிரியான கொஞ்சம் குழப்ப நிலைமைகளில் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர் இவங்கள்ட்ட யார்கிட்டையாவது இந்த மாசத்துல ஒரு தடவையாவது சண்டை போடக்கூடிய அமைப்புகள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுங்க. என்ன இவர் எப்பவுமே இப்படி மாற மாட்டாரே, சண்டை போட மாட்டாரே, என்ன இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10, 15ஆம் தேதி, 20ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில உங்களை பற்றி, உங்களுடைய வார்த்தைகள், சூடான வார்த்தைகளை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரியாக நினைக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் வாக்குல மட்டும், பேச்சில் மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் பெரிய சோதனைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் யாருக்குமே இருக்காது. பணவரவுகள் சீராக கை கொடுக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில சகோதரர்களால கொஞ்சம் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம கிட்ட கையில கொஞ்சம் காசு அப்படி இப்படி இருந்தா கூட கூட பிறந்தவங்க, அண்ணன் அக்காள் தம்பி தங்கைகள் உறவுகளின் மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கக்கூடிய தன்மை, நீங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி, மிக மிக முக்கியமாக பணவரவுகள் தடையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே தொழிலில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதங்க இந்த ஆகஸ்ட் மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் தேதியே 2ஆம் வீடாகிய தன வீட்டில் வந்து உட்கார்றார். சூரியன், புதன், குரு ஆகிய முக்கிய கிரகங்கள் இப்போது 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதும் தர்மகர்மாதிபதி யோகம் மிக அட்டகாசமாக இருக்கிறது. 9ஆம் அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதோட இந்த மாதம் முழுக்க சனிக்கு குரு சுக்கிர இருவரின் தொடர்புகளும் ஏற்படுவது, 10ஆம் இடத்துல குரு சுக்கிர பார்வை அமைகிறதுன்றது தொழில் நன்மைகள் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. இப்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஒரு ஜீவன அமைப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த என்ன பண்ணுறீங்களோ வேலையில் ப்ரொமோஷன் இருக்கும். வேலை பார்க்கலங்க, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேங்க, கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விரும்பிய காலேஜ் கிடைக்கும், விரும்பின யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். இந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் சுபத்தன்மையோடு நீச்சமாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கல்வி அமைப்புகள், மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு வீடு அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 4ல் சுக்கிரன் இருந்துட்டாலே வீடு, வாகனம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல சுக்கிர புக்தி, சுக்கிர அந்தரம் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோகங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சனி கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒரு வீட்டு கனவு நனவாகக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு வாகனம், வண்டிக்கு கொஞ்சம் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், இந்த வண்டி வாங்கணும், அந்த வண்டி வாங்கணும், ஆனால் அம்மா அப்பா பயப்படுறாங்க, நான் வேகமாக போவேன்னு யோசிக்கிறாங்கன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் இருந்து வந்த வீடு வாகனத்திற்கு இந்த மாதத்தில் தடைகள் விலக போகுதுங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. பேசி பிழைப்பவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கூடவே வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. 2ஆம் பாவகம் வலுத்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆத்ம நண்பரான சூரியன் அப்படியே 3ஆம் இடத்திற்கு வந்துடுறார். பிற்பகுதி 15 நாட்கள் என்ன நடக்கும்னு பார்த்தா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களை விட உயர்ந்தவர்கள், வசதியில் உயர்ந்தவர்கள், அதிகாரத்தில் உயர்ந்தவர்கள், ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு, சிலருக்கு நல்ல வாய்ப்பு. ஐயா கலைத்துறை, நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா நடிப்பேன், நல்லா எழுதுவேன், இந்த மாதிரியாக சோஷியல் மீடியா மாதிரியான அமைப்புகள் அல்லது சினிமா துறை, ஊடகத்துறையில் கொஞ்சம் புகழ் பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான புகழ் சார்ந்த விஷயங்களில்
வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அந்த வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை மிக பிரமாதமாக அடைவார். அதுலேயும் அவருக்கு பெரிய நல்ல நல்ல தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக எந்த விதத்திலும் கெடுதல்கள் இல்லாத சுப மாதங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக வரும். சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிளிக் ஆகும். தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாதத்துல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நினைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 11ஆம் அதிபதியான லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் 3ஆம் இடத்துல நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இந்த நீச்சம் என்கின்ற அமைப்பு அடைஞ்சாலும் கூட அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே வெற்றிகளை பெறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்துல கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக தலை குனிவை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த கெட்ட பேரை திரும்ப வாங்கக்கூடிய, அதாவது நல்ல பேரை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு. ஓரளவிற்கு கெட்ட பேரை சம்பாதிச்சவங்க எல்லாருமே நல்ல பேரை திரும்ப எடுக்கக்கூடிய அமைப்பு, மதிப்பு மரியாதைகள் மீண்டு வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்போது அற்புதமாக நல்ல விதமாக நடைபெற இருக்கிறதுங்க. மிக முக்கியமாக 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தை மகன் மகள் உறவுகள் முரசல்கள் முரண்பாடுகளாக இருந்ததெல்லாம் அப்படியே விலகும். சொந்த ஊர்ல இருந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், மறுபடியும் குடும்பத்தோட இணையணும்னு நினைக்கக்கூடிய சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள், குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, இஷ்ட தெய்வ தரிசனம், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற மகா ஆத்மாக்கள் அவதாரங்கள் வாழ்ந்து மறைந்த அந்த அதிஷ்டானங்களுக்கு போற இடம், புனித தலங்களை தரிசிக்கிற இடம்லாம் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய முன்னேற்றங்கள், அதாவது கடந்த சில வருடங்களாக அட்டமத்த சனி காலங்களில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க, முன்னேற்றம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியிலேயே உச்சகுரு இருக்கிறார். மதிப்பு மரியாதைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்தஸ்து கௌரவம் உயர்றதை போலவே பண வரவுகளும் கண்டிப்பா இருக்கணும். உண்மையிலேயே பணம் தாங்க வாழ்க்கை. மதிப்பு மரியாதைன்றது எதனால வருது? காசு பணம் கையில இருக்கிறதுனால, வசதி வாய்ப்புகள் வர்றதுனால தான் வருது இல்லையா? அந்த வசதி வாய்ப்புகள் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மை. மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்துல சரியாக படிக்காத மாணவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவுல இந்த கல்வி வரக்கூடிய அமைப்பு. இஷ்டப்பட்ட படிப்பை அப்பா அம்மா பெரிய செலவு வைக்கிறானேன்னு பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பிள்ளை நன்றாக படிப்பதற்காக எதையும் செய்யலாம்ன்ற மாதிரியாக கடகராசிக்கார மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்க போதுங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். யார் மனைவி யார் கணவன் என்பது இளைஞர்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய நல்ல மாதங்க கடகத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களை விட பிற்பகுதி 15 நாட்கள் அட்டகாசமா இந்த ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பாக இருக்கும். பெரிய நன்மைகள், பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. முதல் 15 நாட்கள் பயங்கரமான செலவுகள் இருக்கும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். ரொம்ப அலைச்சல் இருக்கும். மத்தியானம் சாப்பாடை வீட்டில இருந்து கட்டி எடுத்துட்டு வந்தா கூட எந்த இடத்துலையும் வச்சு சாப்பிட முடியாதபடி 1 மணிக்கு சாப்பிட வேண்டியதை 4 மணிக்கு 5 மணிக்கு சாயந்தரமா சாப்பிடக்கூடிய அளவிற்கு பயங்கரமா உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்பிற்கேற்ற பலன்கள் இருக்கான்னு கேட்டா முதல்ல இல்லாம 15ஆம் தேதிக்கு பிறகுதான் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ஆக செலவுகள், பயணங்கள், விரயங்களாக இருக்கக்கூடிய முதல் 15 நாட்கள், பிற்பகுதி 15 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி அமைப்பை அடைகின்ற காரணத்தினால முன்னால கஷ்டப்பட்ட பின்னால அதை அனுபவிக்கிற நல்ல விதமாகன்ற மாதிரியாக முற்பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பிற்பகுதியில பணமாக, மதிப்பு மரியாதையாக, எதிரிகள் அப்படியே ஒளிவதாக, உங்க மேல இருக்கக்கூடிய இப்ப சில வருத்தங்கள் கூட குடும்பத்தினர் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. 2, 11ஆம் அதிபதியும் இப்போது 12ஆம் இடத்துல மறைகிறார். குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அட்டமத்த சனியில இப்ப பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்குன்றது தான் உண்மை. கொஞ்சம் சோர்ந்து போய் தான் பூர நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. மக நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்தே பூரம் நட்சத்திரத்து மேல இப்போது உங்களுடைய அட்டமத்த சனியின் ஆதிக்கம், சனியின் பார்வை இருக்கிறது. அந்த ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு கூட
வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்து நீங்க நல்லா இருக்கிறதுக்கான சில பல மாற்றங்களை தரக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக அத்தனை நிலைமைகள்லையும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். அட்டமத்து சனி நேரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்றதை நான் போன வருஷத்துலேருந்தே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் சொல்லிக்கிட்டு வர்றேன். ஏன்னா அட்டமத்து சனியின் தாக்குதலிலிருந்து ஆண்டவனே கூட தப்பிக்க முடியாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதனால யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக நண்பர்கள்னு, அதுவும் உயிர் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு டயலாக் பேசுகிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கிட்டேயே சேர்க்காதீங்க. நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு உறவுகளாக இருக்கட்டும், யாரை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பணவரவுகளில் கொஞ்சம் பேராசைப்படக்கூடிய அமைப்புகள். வாட்ஸ்அப்பில் 10 ரூபா கட்டுங்க, 30 ரூபா தரேன். சோஷியல் மீடியாவில் வர்ற இது இந்த ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கார்டு மேலே இருக்கின்ற 16 நம்பர் சொல்லு, இதெல்லாம் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் நடக்கும். ஆகவே பண விவகாரத்தில் மிகப்பெரிய பொறுமை நிதானம் இருக்க வேண்டிய மாதமாக முதல் 15 நாட்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பிற்பகுதி 15 நாட்களில் அப்படியே உங்கள் ராசிநாதன் ஆட்சியை அடைஞ்சிடுறார். ஆட்சியை அடையும் பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கும். எதுலேயும் ஒரு புதிய உறவுகள், புதிய மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதங்க ஆகஸ்ட் மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 10, 11ஆம் இடங்கள்ல முதல் 5 நாட்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு அட்டகாசமாக மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. இன்னொன்று என்னன்னா, ராசிநாதன் அப்படியே 10ஆம் இடத்திற்கு இங்கே 11ஆம் இடத்திற்கு மாறினவுடனே தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இந்த மாதம் 2ஆம் தேதியே செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது தொழில்துறை வெற்றி, முன்னேற்றம், ப்ரமோஷன் போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே இந்த மாசத்திலேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த மாதம் முக்கியமான 3 நிகழ்வுனே சொல்லலாம். மாதம் 1ஆம் தேதியே உங்க ராசியை புனிதப்படுத்துகின்ற விதமாக ராசியிலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றார். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி சுபத்துவத்தை அடைகிறது. 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் குருவோடு சேர்ந்து ராசிநாதனும் சுபத்துவத்தை அடைகிறார். உச்சகுருவும் புதனும் சேர்க்கை. அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கின்றன. கணினித்துறை, அக்கௌண்ட், கணக்கு வழக்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், பில்டிங் சார்ந்த பில்டர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, பெரிய அளவில் பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல உச்சகுரு அப்படிங்கிறது எதிர்களை, எதிர்ப்புகளை, கடனை, நோயை எல்லாத்தையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இதுவரைக்கும் உங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் பொறாமப்பட்டுக்கிட்டு உங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தவங்க கூட இந்த ஆளை ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இவர் கூட போய் சேர்ந்தாலாவது நமக்கு நன்மைன்ற மாதிரி உங்களோடு சமரச தூது விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே அருமையான லாபம் வரும் என்கின்ற நம்பிக்கை. இந்த மாதமே வரலைன்னா கூட அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்ல கொஞ்சம் பணவரவுகள் இருக்கும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. பெண்களுக்கு சிறப்பு நம்பிக்கைகள். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கெல்லாம் தூரத்தில் கிடைக்கும். தூரமாக இருந்தாலும், ஏன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். தூரத்தில் வேலை கிடைத்து அதற்கு அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைத்து வெளியிடங்கள்ல தைரியமாக இளம் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அண்ணன் அக்காள் உறவுகள் கொஞ்சம் சீர்படக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அண்ணன் அக்கா கூட சரியான உறவுகள் இல்லாதவர்களுக்கு அந்த உறவுகள் சீர்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. மதிப்பு மரியாதை கிடைக்கும். ராசியில் சுக்கிரன் வலுவாக நீச்சனாக இருந்தாலும் கூட அவர் சனியுடைய பார்வையில் இருக்கிறாரு. யோகாதிபதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதால் மதிப்பு மிகுந்த மாதமாக அமைந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும். 12ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு மறைவு இல்லை என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். கூடவே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் 2 பேருமே பார்க்குறாங்க. ஆக என்ன இருக்கும், எதற்கெடுத்தாலும் தயக்கம், எல்லாவற்றிலும் ஒரு படபடப்பு, தடுமாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா மாதம் முழுவதும் இப்படியே போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ராசிநாதன் பலவீனமானால் நம்ம கொஞ்சம் சோர்வாகிடுவோம் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் மற்ற கிரகங்கள் வலுவாக இருந்தால்
மற்ற விஷயங்களின் மூலமாக நம்ம கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சாலும் கூட நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் சரியா இருந்தா அப்படியே வண்டி ஓடிடும் இல்லையா? அந்த அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தில் இரு சுவர்களின் பார்வையில் இருக்கக்கூடிய 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல அளவில் இருப்பதைப் போலவே 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் இந்த மாதம் முழுவதும் அட்டகாசமான அமைப்பில் இருக்கு. லாபாதிபதியாகிய சூரியன் மாத ஆரம்பத்தில் 10ல் இருப்பது, 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்தில் வருவது வேலை தொழில் எல்லாத்திலையும் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாசமே இல்லைன்னா கூட ஃபைல் மூவ் ஆயிடுச்சுங்க, பெரியவர் கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கின்ற மாதிரியாக நம்ம உங்களை விட மூத்தவர் உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடியவருடைய அப்ரூவலுக்கு இந்த மாசமே ப்ரொமோஷன் போய்விடக்கூடிய தன்மைகள் உண்டு. ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் உண்டு. அரசாங்கத்தில் ஒரு அனுமதி, ஒரு பட்டா கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், ஒரு மந்திரியை பார்க்கணும், எம்எல்ஏவை பார்க்கணும், முனிசிபல் கவுன்சிலரை பார்க்கணுன்ட்டு கொஞ்சம் முயற்சிகள் பண்ணி அல்லது அரசு அதிகாரிகளோடு விரோதம் காட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு இது வரைக்கும் அரசாங்க பரீட்சை, அரசாங்க வேலையில மனசு சோர்ந்து இருப்பீங்கல்ல, அரை மார்க்கு 1/4 மார்க்கு போதுன்ட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான சில பல விஷயங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் எங்க இருந்தாலும் எப்படியாவது ஒரு வகையில வந்துடும். ஏன்னா 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 10, 11ஆம் இடங்கள் லாபஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. முதல் பகுதி 15 நாட்கள் செலவு செய்து, பிற்பகுதி 15 நாட்கள் அந்த செலவுக்கேற்ற பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆண்களுக்கும், ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கும் அப்படியே செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு பிள்ளைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கிறதே என்கின்ற தடுமாற்றம் முதல் 15 நாட்களுக்கு இருந்தாலும் கூட, லாபாதிபதி 11ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக வந்து உட்காருகின்ற அமைப்பின் அடிப்படையில் பிற்பகுதி 15 நாட்கள்ல அட்டகாசமாக பணவரவுகள் வந்து கடன் வாங்க தேவையில்லாமல் செலவுகளை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. துலாத்திற்கு யோக மாதம் தாங்க ஆகஸ்ட் மாதம் எல்லோருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னத பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் ஆரம்பத்திலேயே இதுவரை உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த செவ்வாய் 2ஆம் தேதியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். என்னங்கய்யா 8ஆம் இடத்திற்கு மாறினா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் பொதுவாக 8ஆம் இடத்தில் மறைவது அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை தராது என்றாலும் கூட, உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பாபராகி, அதிலும் குறிப்பாக உங்களுடைய இன்னொரு 6ஆம் அதிபதியாகி 6க்குடையவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார் என்கின்ற தன்மை விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு அருமையான சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. மாதம் முழுவதும் உச்சகுரு இப்போது உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு குறிப்பிடத்தக்க அமைப்பு, மாதத்தின் 1ஆம் தேதியே லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சத்தை அடைந்து 5ஆம் பாவகத்தை, யோகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்ட தேவதை உங்களை அப்படியே சுற்றி அணைத்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதையும் ஒரு நிறைவேற்றி காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக எல்லா அமைப்பிலும் இப்போது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றது தான் உண்மை. உச்சகுரு வந்து ராசியை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார். இந்த யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை விட மேலாக சோசியல் மீடியாவில் சாதிக்கணும், புகழ் பெறணும். ஏன்னா 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்குறாரு இல்லையா, அதில் ஃபேமஸ் ஆகணும், இதில் ஃபேமஸ் ஆகணும், வாய்ப்பு அதில் கிடைக்கல, இதில் கிடைக்கல, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் இதை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் நியாயமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. படிப்படியாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரப்போகிறது என்பதுதான் நிச்சயமான சர்வ நிச்சயமான உண்மை. எல்லா விதத்திலும் அப்படியே ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது உண்டு. அனைத்திலுமே ஒரு யோக பலன்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ராசிநாதனுடைய இயல்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கிறது. பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு தூர இடங்களில் பிள்ளைகள் இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்களுடைய வீடுகளில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஒரு தெளிவுகள் இருக்கும். வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், தொழிலை திறம்பட நடத்த முடியும், புதிதாக எதையும் ஆரம்பிக்க முடியும். புதிதாக ஆரம்பிக்கின்ற ஒன்று நன்றாக இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு விட்டா கூட புதுசாக இன்னொரு வேலை நல்லா கிடைக்கும். இந்த சுவிட்ச் ஓவர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பின்படி கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக உறுதி என்பதால் விருச்சிகத்திற்கு யோக மாதங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளிலையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக, பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசியில எதிர்கிரகம் சுக்கிரன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் இப்போது இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார். எதிரி பலமிழந்திருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது என்பது பெரிய வாய்ப்புகளை இப்போது உங்களுக்கு தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா அமையுங்க. பெரிய முன்னேற்றம் இந்த மாசத்துல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்கிறார். இதுல ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா எல்லாத்தையும் செய்வீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நிதான போக்குகள் எல்லாம் விலகி டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. உங்களுடைய ஸ்பீடு மற்றவர்கள் உங்களோடு ஒத்துழைக்காத போது டக்குன்னு அவங்க மேல கோபமாக வரும். ராசியை எப்போது செவ்வாய் பார்த்தாலும் ஒரு இன்முகத்தோடு பேசக்கூடியவர்கள் கூட கோப முகத்தை காட்டுவீர்கள் என்பதால் அடுத்தவங்க கிட்ட கோவப்படுறதுல மட்டும் இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. டக்கு டக்குன்னு ஏதாவது சூடாக எதனா பேசி சண்டை கண்டை போடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கும். வியாபார பெருமக்களாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவான ஒரு நீச்சனாக இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் பாருங்க, வயசு 50 60 அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு வலியும் இல்லை, இன்னும் ஒரு 10 20 வருஷம் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியாக ஆரோக்கிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கே தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. எதிர்பாராத பயணங்கள் இருக்கும். அடிக்கடி பயணங்கள். 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. 12ஆம் இடம் வலுத்திருந்தாலே அடிக்கடி பயணங்கள் அல்லது வடமேற்கு வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்களின் மூலமாக நல்ல லாபங்கள், சிலருக்கு மேற்கு திசை நாடுகளுக்கு போவதன் மூலமாக நல்ல ஒரு பணம் காசு வரக்கூடிய அமைப்புகள், தொழில் முன்னேற்றம். ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்கள்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் என தனுசுக்கு 80% மேலாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடன் இதுவரைக்கும் ஹவுசிங் லோன் உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதமே ஹவுசிங் லோன் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை அந்த புனரமைப்பு ஓரளவுக்கு ரீமாடல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பணம் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வாகன யோகம், வாகன மாற்றம் இருக்கக்கூடிய மாதமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அந்தஸ்து கௌரவம் எதுவும் குறைவுபடாமல் உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்புல அத்தனை அமைப்புலையும் முழு நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நான் நல்ல பலன் தான் இப்போ ஒரு 3-4 மாசமா சொல்லிக்கிட்டு வரேன். ஜூன் மாசத்துலேருந்தே இதை நான் ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே சில மாற்றங்களை நீங்க ஒத்துக்கலைன்னா கூட மகர ராசிக்காரர்கள் லேசில் ஒத்துக்க மாட்டீங்க. சனியுடைய லக்னம் இது, சனியுடைய ராசி இது. அப்போ எதையுமே லேசில் ஒத்துக்க மாட்டீங்க. ஆழ் மனதில் ஒன்று இருந்தால் கூட நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான எதிர்கருத்து கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் இப்போது நீங்கள் 3 மாதமாக நன்றாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. நன்றாக இருப்பதற்கான சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்றதான் உண்மை. இன்னொரு 5-10% பேருக்கு அது கையில் கிடைக்கல. மூமெண்ட் இருக்கு, ஏதோ ஒன்று தன்னை சுற்றி நல்லா பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏன் கைக்கு வரலையே, கையில் காசு வந்தால் தனியாக நான் அதை அனுபவிக்கிற மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே காசை காட்டிக்கிட்டு துட்டை காட்டிக்கிட்டு இருந்தால் எனக்கு வருமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு இருக்கிறது. அவர்களுக்கு கூட முன்னேற்றம் வந்து விட்டது, பணம் வந்து விட்டது, தொழில் முன்னேற்றத்தை அடையாளம் காக்குது, வேலை நல்லா இருக்கு. இந்த விஷயத்தில் இது வரைக்கும் டிஸ்டர்ப் ஆனதெல்லாம் நமக்கு இனிமேல் போகுது. முக்கியமாக கடன் போகுது.
ஏன்னா ஒரு 7-8 வருஷமா, குறிப்பா சில பேருக்கு 2020 ஜென்மச்சனியிலிருந்தே சுத்தமா பணப்புழக்கமே இல்லாமல் போய் கடன் வாங்கியே காலத்தை கழித்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு சரளமான ஒரு பணப்போக்குவரத்து, பணவரவுகள் வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அட்டமாதிபதியாகிய சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வரவே வராதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பணம் கூட வரக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்திலிருந்து சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது. உங்களுடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 12 ராசிகள்லேயே மிக உன்னதமான ஒரு அமைப்பான ராசியவும் ராசிநாதனையும் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தாங்க. இந்த மாதம் முழுவதும் இரட்டிப்பு நன்மை. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு 12 ராசியிலே உங்க ராசிக்கு மட்டும்தாங்க. அதனால படுத்து கிடப்பவர்கள்லாம் தைரியமா எழுந்திருச்சு நின்று ஒரு சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தன்னம்பிக்கை வரும். ஏங்க, தனலட்சுமி போயிட்டா கூட தைரிய லட்சுமி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தைரிய லட்சுமி நம்ம கூட இருந்தா எதையும் சமாளிக்கலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த தைரிய லட்சுமி உங்க கூடயே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. தைரிய லட்சுமி மட்டும் வந்துட்டால்னா மற்ற 7 லட்சுமிகளும் அந்த இடத்துல இருப்பாங்களாம். அது மாதிரியாக ஒரு நல்ல தைரியம் வந்து அதன் மூலமாக பணப்புழக்கம், தொழில் முன்னேற்றம், புதிதாக ஏதாவது துவங்கிறது, குடும்பத்துல நல்லவைகள் நடக்கிறது, ஏற்கனவே குடும்பம் ஒரு மாதிரியாக பிரிந்து போய்விடுமோ என்கின்ற அமைப்பிலிருந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சேர்ந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை, சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல ஒரு விடிவு காலம், சாதகமான போக்கு, எதிலும் ஒரு தன்னம்பிக்கை, எதிலும் ஒரு அமைதி, கௌரவம், நிம்மதி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகரத்திற்கு இருக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ராஜயோகாதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில் மறைகிறார். கூடுதலாக நீச்சத்தை அடைகிறார். சுக்கிரன் 8ல் மறைஞ்சு நீச்சத்தை அடைந்தால் சில பல விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் குறையும் என்பதுதான் உண்மை. ஆனா அதற்கு ஈடுகட்டுகின்ற விதமாக உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை இப்போது குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்கறது பணவரவுகள் தடையில்லாம வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத காட்டுது. மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் காசு பணம் வந்து அதை வந்து கண்டிப்பாக ஈடுகட்டும். ஆக எல்லா விதத்திலும் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட 6, 8ஆம் இடங்கள்ல சுப கிரகங்கள் மறைவதனால ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட மிகப்பெரிய ராசிநாதன் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் அப்படியே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் எதை செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும்னா 10ஆம் இடத்தை இப்போது உச்சகுரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்தாலே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இப்போது சுபர்களுடைய பார்வை இருக்கிறது. இதுவரைக்கும் இவரை கல்யாணம் பண்ண முடியுமா அவரை கல்யாணம் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பம் போலவே திருமணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதில் விட இன்னொன்று முக்கியம், ஜென்மச்சனியில் லவ் எல்லாம் பிரேக்கப் ஆச்சு இல்லையா, இன்னொரு புதிய லவ் வரும். ஏற்கனவே இப்போ ஒரு 4-5 மாசமா புதுசாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த லவ் கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மைகள். கல்யாணத்தில் முடியணும்னா என்ன, அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கணும். அந்த தாய் தகப்பன் சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்திற்கு மாறுவதால் இன்னார்தான் கணவர் இன்னார்தான் மனைவி என்பது நிறுவனம் ஆகக்கூடிய தன்மை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. சிலருக்கு ப்ரொபோசல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நேருக்கு நேராக சொல்லி ஒரு நல்ல பதிலத்தை வாங்குவீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான மாதம். அரசாங்கத்தை அணுகுவதற்கும் சிறப்பான மாதம். கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், கவர்மெண்ட்ல ஒரு லைசன்ஸ் வாங்கணும். இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு சூரியன் சுபத்துவமாக இருந்து பிற்பகுதியில் சூரியன் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் அரசாங்கத்துல கிடைக்காத சில விஷயங்கள் இப்போது கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கும்பம்னாலே ஒரு ஸ்லோவான குழப்பமான ராசி தான். ஆனா கும்பம் குழப்பம் என்பதை தாண்டி குதூகலம் என்பதாக ஏதோ ஒரு வகையில நமக்கு நல்லது நடக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 8ஆம் இடம் 12ஆம் இடம் போன்ற இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருப்பதால் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருந்தவங்க, விசா பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிளியர் ஆகும். யூனிவர்சிட்டியில் காலேஜில் சீட்டு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.
மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். அப்படி என்ன ஒரு சிறப்பு ஏற்படுகிறது? உங்களுடைய ராசிநாதனை 5ஆம் இடத்தில் உச்சனாகி ராசியின் எதிரியாகிய அட்டமாதிபதியாகிய சுக்கிரன் நீச்சமாகி ராசிநாதன் பலமாகி எதிரி நீச்சமாகிறார். எதிரி நீச்சமாகி அவரும் ராசியை பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசியை 2 சுபர்கள் பார்க்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. என்ன யோகம்? இளைஞர்களுக்கு ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆதிக்கம் கட்டுப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது ஜென்மச்சனி ஏதாவது ஒரு வகையில கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது நல்லா இல்லை. நான் இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், மீனராசியோ சிம்மராசியோ ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி அம்மா அப்பா நல்லா இல்லைன்றதுதான் உண்மை. மீனராசி ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா சுணக்கமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பொருளாதார பின்னடைவு, குடும்பத்தில் குழப்பம், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஏதாவது ஒரு செட்பேக் என்று சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் இருக்கும். அதை இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர், குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி உத்திரட்டாதிக்கு மன அழுத்தம் முடியக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு. இருந்தாலும் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இன்னும் கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கு. ஆயினும் எல்லோருக்குமே அடுத்த வருடம் மே மாதத்திலிருந்து ஜென்மச்சனி முடியும் என்பதால் கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டீங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காது. இதுவரைக்கும் இருந்து வந்த நிச்சயமற்ற போக்கு இனிமேல் மீனராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு இருக்காது. மீனராசிக்கு மட்டும் எப்பவுமே 2 பலனா சொல்லுவேன். 40 வயசு 30 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பலன், ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பலன். பெரியவர்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது, அவங்களுக்கு பெரிய அளவில் நல்லா இருக்கும். இளைஞர்கள் பற்றி தான் இப்போ ரொம்ப பேர் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. காதல் கை கொடுக்காது, நட்பு உறவு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய நெகட்டிவான சில அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியா இருக்கும். ஆனால் 30 வயது 40 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டுவது வாகனம் வாங்குவதில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை, தொழிலில் நல்ல முன்னேற்றம், உறவுகள் கை கொடுப்பது, முக்கியமாக 7 சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள்னால ஆண்களுக்கு நல்லவைகள், கணவன் வழி சொந்தங்களால பெண்களுக்கு நல்லவைகள், பெண்களுக்கு சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை என மீனராசிக்கார நடுத்தர வயதினருக்கு கடனற்ற நோயற்ற பிக்கல் பிடுங்கள் இல்லாத ஏதாவது ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் போட்டிகள் இல்லாமல் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டபுள் மைண்டாக இருக்கும். இதை அப்படி பண்ணுறதா அதை அப்படி பண்ணுறதா, அப்பா அம்மா நம்மளை சோம்பேறின்னு சொல்கிறாங்க, நமக்கும் படுத்தே கிடக்கணும் போல தானே இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆயினும் இந்த மாதத்திலிருந்து அது கூட நிறைவு செய்யும் என்பதால் மீனத்திற்கு சோதனைகள் பெரிய அளவிற்கு இல்லாத நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்.